அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து நவராத்திரி நாளில் 3ஆம் பிறை வர இருக்குது. செவ்வாய்க்கிழமை துர்க்கையம்மன், நவராத்திரி, ஈசனுக்கே சொந்தமான 3ஆம் பிறை, இப்படி இத்தனை சக்திகள் ஒன்று சேரக்கூடிய எந்த அபரிவிதமான நாளில் நாம் செய்யக்கூடிய வழிபாடும் வேண்டுதலும் நமக்கு உடனடியாக நல்லதொரு பலனை கொண்டு வந்து சேர்க்கும். உங்களுடைய வாழ்நாள் துன்பங்கள் தீரவும், கடன் சுமை குறையவும், செல்வ வளம் பெருகவும் நாளைய தினம் என்ன வழிபாடு செய்வது அப்படின்றத பற்றி தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சிவன் கோவிலில் இருக்கிற துர்க்கை அம்மனை நாளைக்கு தினம் செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கோடான கோடி பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடுவீங்க. கோடான கோடி நன்மைகளும் உங்களை தேடி வரும். உங்களுக்கு தெரிஞ்சபடி இந்த துர்க்கையம்மன் வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். அப்படி உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறைகளை பின்பற்றி துர்க்கை அம்மனை நீங்கள் வழிபடும் போது அபரிவிதமான பலன்கள் கிடைக்கும். நாளைக்கு தினம் செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 மணி. இந்த இடைப்பட்ட காலத்தில் துர்க்கையம்மன் கோவிலுக்கு போங்க. சிவன் கோவிலில் துர்க்கையம்மன் இல்லை அப்படின்னா கூட பரவாயில்லை, உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் எந்த துர்க்கையம்மன் இருக்காங்களோ அந்த கோவிலுக்கு நீங்கள் போகலாம், அது தவறு கிடையாது. ராகு கால நேரத்தில் துர்க்கைக்கு எலுமிச்சை பழம் விளக்கு போடுறது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு அந்த காலத்திலிருந்தே முன்னோர்கள் சொல்லியிருக்க ஒரு சாஸ்திரம். உங்கள் வீட்டில் இந்த பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா எலுமிச்சம் பழம் தீபம் போடுங்க. வழக்கம் இல்லை அப்படின்னா சாதாரண மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போட்டுட்டு துர்க்கைக்கு உங்களுடைய கையால் தாழம்பூ குங்குமத்தை வாங்கி கொடுத்து குங்கும அர்ச்சனை செஞ்சு அந்த குங்குமத்தை வீட்டுக்கு வாங்கி வந்து பெண்கள் வேண்டுதலை தினந்தோறும் துர்க்கை அம்மன் கிட்ட சொல்லி அந்த குங்குமத்தை நெற்றியில் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கோரிக்கையானது கூடிய விரைவிலே நிறைவேறும் அப்படின்றது நம்பிக்கை. இதே வழிபாட்டை ஆண்களும் செய்யலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. இது போக குழந்தை பாக்கியம் இல்லை, திருமண தடை இருக்குது, வியாபாரத்தில் தொடர் நஷ்டம் இருக்குது அப்படின்றவங்க எல்லாருமே நாளைக்கு தினம் துர்க்கை அம்மனுக்கு செவ்வரளி பூக்களை வாங்கி கொடுத்து விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்களுக்கு கூடிய சீக்கிரத்திலேயே ஒரு தீர்வு கிடைக்கும். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனை வழிபாடு செஞ்சுட்டு மாலை 6:30 மணிக்கு மேலே உதயமாக இருக்கும் பிறை நிலவை பார்த்து ஈசனை நினச்சி உங்களுடைய கோரிக்கையை வைங்க. நிச்சயமாக எழுதி வச்சுக்கோங்க, இந்த நாள் வழிபாடும் இந்த நாள் பிரார்த்தனையும் ஒருபோதும் உங்களை கைவிடாது. அதுவும் நவராத்திரியினுடைய அதிசக்தி வாய்ந்த 2வது நாள் துர்கா தேவிக்கு உரியது. அதுக்காக தான் இந்த வழிபாட்டை யாரும் தவற விடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாளுக்கு பவர் ரொம்ப ரொம்ப அதிகம். வாய்ப்பு இருந்தால் நீங்களும் வழிபாட்டு முறைகளை பின்பற்றி வேண்டுதலை வைக்கலாம். வேலை பளு அதிகமாக இருக்குது, கோவிலுக்கு போக நேரம் இல்லை, என்னால் கோவிலுக்கு போகிற சூழ்நிலைகள் இல்லை அப்படின்னாலும் கூட ராகு கால நேரத்தில் அந்த துர்க்கையம்மனை மனசுக்குள்ளே நினச்சி பிரார்த்தனை செய்யுங்க. நிச்சயமாக நல்ல பலனை நீங்கள் பெறலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.